போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. என் பொண்டாட்டி சுனிதா நீங்க பொண்டாட்டி தங்க தரலச்சு அதே வேணா கொண்டு திரிஞ்சையா இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாயா முடிஞ்சவள தூக்க தண்டனை கைது கொடுங்க. நான் செத்த பரவாயில்ல நான் மேல வச்சா நான் பார்ப்பேன். கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குறிச்சிக்கு அருகே அமைந்துள்ளது கொன்னக்குழிவிலை கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 47 வயதான பெஞ்சமின். இவரது மனைவி சுனிதா. இந்த தம்பதிக்கு திருமணமாகி 19 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் இவர்களுக்கு குழந்தை இல்லாததால் பல சிக்கல்களுக்கு ஆளாகியுள்ளனர். அதே நேரம் பெஞ்சமின் குடும்ப வறுமையில் வாடியதால் வெளிநாட்டுக்கு சென்று சம்பாதிக்க முடிவெடுத்துள்ளார். அதன்படி துபாய்க்கு சென்ற பெஞ்சமின் அங்கு சில ஆண்டுகளாக கட்டிட தொழிலாளியாக வேலை செய்து வந்துள்ளார். தனது மனைவி சுனிதா மீது அதிக அளவில் பாசம் வைத்திருந்த பெஞ்சமின் அவரது ஆசைப்படி கொன்னக்குழிவிலையில் இருந்த குடும்ப வீட்டை விற்றுவிட்டு தெற்கு மணக்காவிலையில் புதிதாக வீடு ஒன்றை கட்டியிருக்கிறார். ஆனால் தனிமையில் இருந்த சுமிதாவுக்கு அதே ஊரைச் சேர்ந்த நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. காலப்போக்கில் இது திருமணத்தை மீறிய உறவாக மாறி சுனிதா தனது ஆண் நண்பருடன் அடிக்கடி தனிமையில் இருந்து வந்துள்ளார். இந்த தகவல் ஊர் முழுக்க பரவத் தொடங்கிய நிலையில் வெளிநாட்டில் உள்ள பெஞ்சமின் கவனத்திற்கும் சென்றுள்ளது. இதனால் கோபமடைந்த பெஞ்சமின் தனது மனைவியை கண்டித்து இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என எச்சரித்துள்ளார். அதையெல்லாம் கண்டுகொள்ளாத சுனிதா தனது ஆண் நண்பருடன் அவ்வப்போது வெளியே சுற்றித் திரிந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் திடீரென தனது முடிவை மாற்றிய சுனிதா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு தனது ஆண் நண்பருடனேயே சென்று விட்டார். இதனால் அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் சுனிதாவை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளனர். ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்கிற எந்த தகவலும் யாருக்கும் தெரியவில்லை. இதை கேட்டு அதிர்ந்து போன பெஞ்சமின் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளிநாட்டில் இருந்து அவசரமாக சொந்த ஊருக்கு திரும்பியவர் தன்னுடைய மனைவி சுனிதா மாயமானது குறித்து இரணியல் போலீசில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் பேரில் மாயமான சுனிதா குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரம் சுனிதா சார்பில் அவரது உறவினரும் ஒரு வழக்கறிஞரும் பெஞ்சமினை மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனிடையே யாரும் எதிர்பாராத சமயத்தில் கடந்த 28ஆம் தேதி மாலை பெஞ்சமின் தெற்கு மணக்காவிலையில் உள்ள புது வீட்டில் விஷம் குடித்து உயிருக்கு போராடி கொண்டிருந்துள்ளார். இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பெஞ்சமின் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பெஞ்சமின் உயிரிழப்பதற்கு முன்பு தனது ஃபேஸ்புக்கில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் என் பொண்டாட்டிய ராணி மாதிரி வச்சிருந்தேன், ஆனா அவ வேற ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. என் சாவுக்கு காரணம் சுனிதா தான். என்னை மிரட்டினவங்களை யாரையுமே விட்டுறாதீங்க, முடிஞ்சா அவங்கள எல்லாரையும் தூக்கில போடுங்க, அதை நான் மேலே இருந்து நிச்சயம் பார்ப்பேன் என கண்ணீர் விட்டு கதறியபடி பேசியுள்ளார். இதற்கிடையில் பெஞ்சமினின் சாவுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நான் பார்த்தேன் உங்களை அந்த எர்னல் ஸ்டேஷன் நீங்க வருஷம் பார்த்து என்னோட வயசு குறைஞ்ச பார்த்தா இருந்து 47 வயசு அவையா கடவுளே 19 வருஷம் நான் கொண்டது சிக்கு சிங்கு என்ன சொல்லு. நீங்க உங்க பொண்டாட்டி தங்க தரலச்சு அதே வேணா கொண்டு திரிஞ்சையா இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாயா எல்லாம் சொல்லித்தார். இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்தாயா அம்மா அம்மா என்னதான் சரி நான் நல்லா சொல்லி தரேன். எனக்கு சாவுக்கு காரணம் சைஜு திருவந்திக்கர அவன் ஒன்று, என் பொண்டாட்டி சுனிதா 2வது அவ தமைக்க அவதான் ஊடு தூண்டல். முடிஞ்சவள தூக்க தண்டனை கைது கொடுங்க. நான் செத்த பரவாயில்ல நான் மேல வச்சா நான் பார்ப்பேன். என் சாவுக்காரன் 3 பேரும்
என் சாவு காரணம் சைஜு மேலு திருவந்திக்காரன், ரெண்டாவது என் பொண்டாட்டி, மூணாவது அவ அக்கா மாத்தாரில் வீடு வச்சு நிக்கச்சிலே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.